தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆர்.எஸ். பாரதி வீட்டில் வருமான வரித்துறை சோதனை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுகவின் செய்தி தொடர்பாளர் ஆர்.எஸ். பாரதி இவருடைய வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்த வேண்டும். இவர் ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். தொகுதி நிதியை சரியாக பயன்படுத்தவில்லை. தொகுதி நிதியில் கையாடல் செய்துள்ளார். மேலும் தற்பொழுது அவர் கட்சி பதவியில் மட்டும்தான் உள்ளார். திமுகவின் செய்தி தொடர்பாளராக உள்ளார். சமீப காலமாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியையும் சீண்டி பேசுவதையே வாடிக்கையாக கொண்டுள்ளார். நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சி என்ற பெயரையே பயன்படுத்த முடியாது, நாங்கள் வழக்கு தொடுத்தால் சீமானால் கட்சி நடத்த முடியாது என்று கூறியுள்ளார். இந்த சூழ்நிலையில் நாங்கள் வைக்கும் கோரிக்கை என்னவென்று சொன்னால், வருமான வரித்துறைக்கு நாங்கள் வைக்கும் கோரிக்கை, ஆர்.எஸ். பாரதி அவர்களுக்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளார். அவருக்கு கல்குவாரியிலிருந்து மாதந்தோறும் 1 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு அமைச்சர்களும் மாதத்திற்கு 5 லட்சம் ரூபாய் அவருக்கு வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. திமுக தலைமையும் மாதந்தோறும் அவருக்கு சம்பளம் கொடுப்பதாக கூறப்படுகிறது. மேலும் பல்வேறு வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலைகளில் மிரட்டி இவர் பணம் பறிக்கிறார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளார். சொந்த வீடுகள், வணிக நிறுவனங்கள் நடத்துவதாக கூறப்படுகிறது. இவருடைய வருமானத்திற்கு அதிகமாக கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து சேர்த்துள்ளார். இதனை வருமான வரித்துறை கணக்கில் கொள்ள வேண்டும். ஆர்.எஸ். பாரதி வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்தினால் கோடிக்கணக்கான ரூபாய் வரி ஏய்ப்பு செய்துள்ளதை கண்டுபிடிக்கலாம். ஆகவே வருமான வரித்துறை கண்டுபிடிக்க வேண்டும். வருமான வரித்துறை பாரபட்சம் பாராமல் ஆர்.எஸ். பாரதி வீட்டில் சோதனை நடத்தி அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும், நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.